Hi students, last class we had finished up to example 22 and see some important concepts in limits. Limits நிறைய formulas பார்த்தோம். இதுதானமா அதுல எத்தனை formulas சொன்னேன் உனக்கு 7 formulas சொன்னேன். ரொம்ப important அப்படி சொன்னேன். Limit extends to a x power n minus a power n by x minus a is equal to n into a power n minus 1. Limit theta tends to 0 sin theta by theta that is equal to limit theta tends to 0 tan theta by theta is equal to 1. So again trigonometry மாதிரி இந்த ஃபார்முலாஸும் மெமரி பண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். Limit extends to 0 e power x minus 1 by x is equal to 1. Limit extends to 0 log of 1 plus x by x is equal to 1. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றேன். Limit extends to 0 a power x minus 1 by x is equal to log a. ஓகேமா? சோ இதுல நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம். இதுதானே up to example 22 பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது example 23. அதை finish பண்ணி எக்ஸசைஸ் போயிடலாம்னு நினைக்கிறேன். நீ எல்லாரும் ட்ரை பண்ண சொன்ன மிஸ் உனக்கு நீ ட்ரை பண்ணிருக்கியான்னு தெரியல. இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? example 23. Evaluate limit extends to infinity 6 minus 5x square by 4x plus 15x square. 4x plus 15x square. ஓகேமா? இதான் பார்க்க போறோம். சரியா? Limit extends to infinity 6 minus 5x square by 4x plus 15x square. ஓகேடா? சோ இத எப்படி நம்ம எவாலுவேட் பண்றோம் பாரு. Limit extends to infinity 6 minus 5x square by 4x plus 15x square. When you are applying infinity for x, you get infinity by infinity form. Okay, ID form. So next step la நம்ம என்ன பண்றோம் அப்படினு சொன்னா லிமிட் இந்த இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படினு சொன்னா என்ன செய்யணும் அப்படினா இன்ஃபினிட்டி வந்துச்சுனாலே நியூமரேட்டர்ல இருக்க லீடிங் டேர்ம் அதோட கோஎஃபிஷியன்ட் அதாவது x ஸ்கொயர் அதை நீ வெளிய எடுக்கணும். சரியா? x ஸ்கொயர் into bracketல 6 by x square minus 5. So denominator also have to take that leading. X square is வெளிய எடுக்கணும். So here you get 4 by x. My plus என்ன வந்திருக்கும் 15 வந்திருக்கும். ஓகேயா? இந்த ஸ்டெப் புரியுதா எல்லாருக்கும்? So here x square get cancel. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்றோம் அப்படின்னா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ எல்லாரும். எனிதிங் அதாவது 0 by 2 ஆன்சர் இஸ் 0. ஓகேமா? அதே இது anything by 0 answer is infinity. இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சரியா? 0 by 2 answer 0, anything by 0 answer infinity. ஓகேயா? இத அப்ளை பண்ணி தான் நம்ம இப்போ வந்து இந்த சம் செய்ய போறோம். ஓகேயா? நம்ம இப்போ லிமிட் அப்ளை பண்ண போறோம். லிமிட் அப்ளை பண்ணனும்னு சொன்னேன். லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி போடக்கூடாது சொல்றேன். ஓகே, now we are going to put anything by 0 is infinity. அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் என்ன பார்க்கறோம் அப்படினு சொன்னா anything by infinity that is also 0. So anything by infinity ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்கே மிஸ் எழுதுறேன் 2 by infinity that is also 0. anything by infinity உனக்கு என்ன ஆயிடும் 0 ஆயிடும். இப்போ இத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனா ஈஸியா இருக்கும். இப்போ நான் இந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது we get 6 by infinity minus 5. Denominator 4 by infinity plus 15. ஓகேமா? So here this will be equal to 0 minus 5 by 0 plus 15. So you get that answer as minus 5 by 15. Cancel பண்ணோம் அப்படின்னு சொன்னா minus 1 by 3. இதான் ஒரு ஆன்சர். ஓகே? So infinity வந்தா எப்படி செய்யணும்னு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிட்டே எல்லாரும். example 23 ஈஸி ஆயிட்டா உனக்கு. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா example 24. example 24. Evaluate limit extends to infinity. Limit extends to infinity
x into tan of 1 by x. Okay, ma? Idan கேட்கிறாங்க. Tan of 1 by x. Okay. So here limit x tends to infinity x into tan of 1 by x. That is equal to this எப்படி எழுதுறேன்னு பாரு. Limit x tends to infinity tan of 1 by x by அந்த x வந்து கீழ கொண்டு வர 1 by x கொண்டு வர. இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணா 1 by infinity is 0. So tan 0 is 0 ஆயிடும். So you get 0 by 0 form. இந்த ஃபார்ம் கிடைச்சிட்டு ஐடி ஃபார்ம் நம்மளுக்கு என்ன. So next stepல நம்ம என்ன பண்றேன் அப்படினு பாரு. Put 1 by x is equal to y. So when x tends to infinity, y tends to 0. Okay. So our limit becomes, இப்போ லிமிட்டை வந்து நீ எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா y க்கு தான் அப்ளை பண்ணணும். Y tends to 0. In the place of 1 by x you put y, tan y by y. So இதுக்கு நம்ம டைரக்ட் ஆன்சர் இருக்கு. limit theta tends to 0, tan theta by theta க்கு ஆன்சர் 1. So the final answer is 1. So இங்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தியா? அந்த tan theta by theta அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். Limit theta tends to 0, tan theta by theta is equal to 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேமா? அதுதான் அந்த ஃபார்முலா சேஞ்ச் பண்றது தான் அந்த 1 by x நம்ம என்னன்னு வைக்கிறோம் y. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க எல்லாரும்? ஓகேயா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸாம்பிள் 25. ஓகே. எக்ஸாம்பிள் 25. சேம் திங், evaluate. Limit n tends to infinity. Limit n tends to infinity sigma n square by n cube. Sigma n square by n cube. Yeah. So this will be equal to limit n tends to infinity sigma n square அப்படினா என்ன ஃபார்முலா? n into n plus 1 into 2n plus 1 by 6. நீங்க 10th standardல ஸ்பெஷல் சீரிஸ்ல படிச்சிருப்பீங்க. Denominator already we are having n cube. So here இந்த இடத்துல இந்த ஒரு n cube இங்க ஒரு n square இது கேன்சல் ஆயிடும். இப்போ நியூமரேட்டர்ல மிஸ் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இன்ஃபினிட்டி பார்த்துட்டாலே n வெளிய எடுக்கிறேன். சரியா? இன்ஃபினிட்டிங்கிற லிமிட் பார்த்தாலே n வெளிய எடுக்கணும். சோ n வெளிய எடுத்தா இங்க என்ன வரும்? 1 plus 1 by n. அப்ப இங்கேயும் மிஸ் n வெளிய எடுக்கிறேன். அப்ப என்ன வரும்? 2 plus 1 by n. ஓகேயா? டினாமினேட்டர் we are having 6n square. 6n square இது வந்து into. ஓகேமா? So here the n square ரெண்டுமே இதோட சேர்த்து கேன்சல் ஆயிடும். Now we are applying the limit. Limit apply பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா 1 plus 1 by infinity. இது ஒரு bracket. ஓகேமா? So next is 2 plus 1 by infinity. ஓகேயா? Whole thing divided by 6. So 1 by infinity is already சொல்லியிருந்தா அது 0 ன்னு சொல்லியிருந்தேன். 1 plus 0 into 2 plus 0 whole thing divided by 6. So you get 2 by 6. Answer is 1 by 3. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? சரி. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 26 பார்க்க போறோம்ல. எக்ஸாம்பிள் நம்பர் 26. என்ன கேட்டிருக்காங்க? evaluate or show that கொடுத்தாங்க. இந்த சம் show that கொடுத்தாங்க. என்னடா பாரு. Show that limit x tends to 0, limit x tends to 0 log of 1 plus x square divided by sin square x is equal to 1. இதான் ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. சரியா? நம்ம இப்போ LHS எடுக்க போறோம். LHS equal to limit x tends to 0 log of அந்த xங்கிற பிளேஸ்ல x square இருக்காமா? So you are going to multiply and divide by x square into உனக்கு ஆல்ரெடி என்ன டேர்ம் இருக்கு? ஒரு 1 by sin square x. ஓகேயா? இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா limit x tends to 0 log of 1 plus x square by x square into 1 by the sin square x by x square. அந்த x square நம்ம கீழ போட்டுட்டேன். நியூமரேட்டர் எடுக்கிற அந்த x square பத்தியா அந்த டேர்ம் செலிப்ரேட் கீழ போட்டுட்டேன். ஓகேயா? இது எதனால யூஸ் அப்படின்னு சொல்லி பாரு. லிமிட் அப்ளை பண்ணும்போது தெரியும். இப்போ நான் லிமிட் வந்து செப்பரேட்டா அப்ளை பண்றேன். லிமிட் x tends to 0 log of 1 plus x square by x square into 1 by
limit x tends to 0 sin x by x the whole square. Okay ma? Sin x by x the whole square அப்படியே அப்ளை பண்ணு. ஓகேயா? இந்த x ஸ்கொயரை வந்து அப்படியே மிஸ் என்ன பண்ணேன் whole square போட்டு. ஓகேயா? இப்போ நம்ம இதுக்கு உனக்கு இந்த ஃபார்முலா ரிகால் பண்றோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ரிகால் பண்றேன். இங்க பாரு என்ன ஃபார்முலா அப்படினா limit x tends to 0 log of 1 plus x by x is equal to 1. அதே மாதிரி limit theta tends to 0 sin theta by theta is equal to 1. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இங்க அப்ளை பண்ண போறேன். So according to that above formula நமக்கு இந்த வேல்யூ என்ன ஆகுது போடு பாரு. ஃபர்ஸ்ட் இதுக்கு வேல்யூ 1, அடுத்ததுக்கு 1 by 1. So total value is 1. This is equal to our RHS. ஓகேமா? இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? So இதோட எக்ஸாம்பிள்ஸ் finish ஆயிட்டு இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினு பார்த்தா exercise 5.2. We are going to start exercise 5.2. அதுல first problem. ஓகேமா? first problemல 6 subdivisions இருக்கு. Evaluate the following. Evaluate the following. ஓகேயா? சரி. இதுல first subdivision என்ன கொடுத்திருக்காங்க? limit x tends to 2 x cube plus 2 by x plus 1. பாத்துக்கோ. limit x tends to 2 x cube plus 2 by x plus 1. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இந்த place of x2 அப்ளை பண்ண போறேன். அப்ப 2 cube னா 8 plus 2 by 2 plus 1. So answer is 10 by 3. அவ்வளவுதான் answer. ஓகேயா? Second subdivision. Limit x tends to infinity. Limit x tends to infinity 2x plus 5. Limit x tends to infinity என்ன இருக்கு பாரு 2x plus 5. 2x plus 5 by x square plus 3x plus 9. x square plus 3x plus 9. நல்லா பாரு கேர்ஃபுல்லா. இதுல வந்து இன்ஃபினிட்டி தான் உனக்கு லிமிட். அப்படி இன்ஃபினிட்டி லிமிட் வந்தா நம்ம என்ன சொன்னா உனக்கு எல்லா இதுலயும் அந்த லீடிங் டேர்மோட அந்த x வேல்யூ வெளிய எடுக்கும். சரியா? இப்போ இங்க x மிஸ் வெளிய எடுத்தா அப்படினா 2 plus 5 by x. ஓகே? டினாமினேட்டர்ல அதே மாதிரி x ஸ்கொயரை வெளிய எடுக்கணும். அப்பதான் கரெக்ட். 1 plus 3 by x plus 9 by x square. So leading power தான் வெளிய எடுக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So இந்த இடத்துல x cancel. இப்போ நான் இன்ஃபினிட்டி லிமிட் அப்ளை பண்றேன் அப்படி சொன்னா என்னலாம் வருது பாரு 2 plus 5 by infinity numerator. Denominator are having already ஒரு x இருக்கனால infinity ஆயிடும். 1 plus 3 by infinity plus 9 by infinity. Okay? So this will be equal to 2 plus 0. Denominatorல infinity மட்டும் வரும். ஏன்னா உள்ள 1 plus 0 plus 0 வரும். So this will be equal to 2 by infinity. Anything by infinity is answer 0. So the final answer will be 0. Okay ma? Understand பண்ணிட்டியா? So next we pass on to third subdivision. Yeah, third subdivision எடுத்துக்காங்க. இதே மாதிரி infinity தான். பாரு third subdivision. Limit n tends to infinity sigma n by n square. இதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகேயா? ஸ்கூலா இருந்ததுன்னா மிஸ்ஸோடைய கிளாஸ்லயே யாராவது ஒருத்தரை வந்து போர்ட்ல செய்ய வச்சிருப்பேன். இந்த மாடல் சம்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆச்சுன்னா n into n plus 1 by 2 into n square. So here n will get cancelled. Next step is என்ன சொன்ன? Infinity அப்படினாலே நீ அதை காமனா எடுத்துடணும். We are taking n outside. So 1 plus 1 by n. Denominator having already 1n. So here this 2n will get cancelled. இப்போ நான் அப்ளை பண்றேன் அப்படினா 1 plus 1 by infinity by 2. We know 1 by infinity is 0. So 1 plus 0 by 2. So the answer will be 1 by 2. Okay ma? Understand பண்ணிட்டீங்களா? Okay. Next we pass on to next problem. Fourth subdivision. What they are given பாரு. இது வந்து நம்ம எக்ஸாம்பிள்ல போட்ட மாடல்ல விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். லிமிட் x tends to
0 நிமிஷம் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கு அதான் பார்த்துட்டு இருக்கேன் புது புக்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல அதனால சரி பார்க்கிறேன் fourth subdivision then okay so limit extends to 0 root of 1 plus x minus root of 1 minus x by 5x னு கொடுத்திருக்காங்க இங்க ஆனா புது புக்ல x னு சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படினா இதோட கான்ஜுகேட்டால நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்றோம் சரியா what is the conjugate of numerator 1 plus x minus 1 minus x by x இதோட கான்ஜுகேட் அப்படினு பார்த்தா root of 1 plus x plus root of 1 minus x அந்த டேர்ம்ல என்ன பண்றோம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம் root of 1 plus x plus root of 1 minus x ஏன்னா இங்க நீ அப்ளை பண்ணும்போது x க்கு வேல்யூ 0 அப்ளை பண்ணும்போது 1 minus 1 0 0 by 0 ஃபார்ம் இந்த ஃபார்ம் வந்ததனால தான் இப்படி பண்றோம் சரியா ஓகேயா so this will be equal to limit x tends to 0 numerator பாரு a minus b into a plus b we get a square minus b square square பண்ணும்போது root remove ஆயிடும் a square minus b square okay denominator we are having x into root of 1 plus x plus root of 1 minus x okay ma so next step this will be equal to limit x tends to 0 1 plus x minus 1 plus x okay denominator we are having x into root of 1 plus x plus root of 1 minus x understand பண்ணிட்டீங்களா so this will be equal to the minus 1 and plus 1 get cancelled so we are having limit x tends to 0 numerator is 2x denominator we are having x into root of 1 plus x plus root of 1 minus x okay so here x get cancelled now we are applying the limit apply பண்றேன்னு சொல்றேன் 2 by denominatorல x க்கு பதிலா 1 போட்டோம் 0 போட்டோம் அப்படினு சொன்னா உங்களுக்கு 1 plus 1 கிடைக்கும் ஓகே ஏனா 1 plus 0 1 1 minus 0 1 root of 1 அப்படினா அப்ப 2 by 2 answer is 1 இதான் உங்க ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் ஓகேயா next fifth subdivision fifth subdivision பார்க்கறோம் இது நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல பார்த்த கான்செப்ட் தான் என்ன fifth subdivision limit x tends to a பாரு எல்லாரும் limit x tends to a x to the power 5 by 8 minus a to the power 5 by 8 denominator having x power 1 by 3 2 by 3 and a power 2 x to the power 2 by 3 இது அப்படிதான் ஒரே மாடல்னால மிஸ் அங்க ஸ்கூல்ல செய்ய வச்சிருப்பேன் 0 by 0 form okay so this is equal to limit x tends to a x power 5 by 8 minus a power 5 by 8 by x minus a நம்ம ரெண்டு டேர்ம்ல x minus a ல டிவைட் பண்ணோம் சரியா x power 2 by 3 minus a power 2 by 3 denominator are having x minus a now we are applying the limit for two terms separately ரெண்டு இதுக்கும் லிமிட் தனித்தனியா அப்ளை பண்ண போறோம் சரியா எப்படி அப்ளை பண்றோம் பாரு this will be equal to limit x tends to a x power 5 by 8 minus a power 5 by 8 by x minus a denominator separately you are applying the limit x tends to a x power 2 by 3 minus a power 2 by 3 by x minus a okay so here என்ன ஃபார்முலா அப்ளை பண்றோம் காமிக்கிறேன் பாரு so the formula என்னன்னா limit x tends to a x power n minus a power n by x minus a is equal to n into a power n minus 1 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் so இந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு நியூமரேட்டர் டேர்ம்க்கு உனக்கு என்ன வருது அப்படினா a வந்து a ஆவே இருக்கு n மட்டும் என்னவா இருக்கு 5 by 8 நியூமரேட்டருக்கு n 5 by 8 denominatorக்கு n 2 by 2
This is for numerator, it's for denominator. So here we are applying the limit formula padi pathina 5 by 8 a power 5 by 8 minus 1. Denominator 2 by 3 a power 2 by 3 minus 1. So this will be equal to 5 by 8, one number was 4 into 3 by 2. Okay, இப்போ a oda power a to the power இங்க என்ன இருக்கும் LCM எடுத்தேனா minus 3 by 8. Denominatorல எடுத்தோம்னா a to the power minus 1 by 3. So here having 15 by 16 fraction. இப்போ a oda power minus 3 by 8 plus 1 by 3. So this will be equal to 15 by 16 a to the power LCM எடுத்தா 24. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கும் minus 9 plus 8 by 24. Okay, minus 9. The 3 ஆல மல்டிப்ளை பண்றோம் 8 ஆல by 24. Okay, so this will be equal to 15 by 16 a to the power minus 1 by 24. The answer. Okay, 15 by 16 a to the power minus 1 by 24. Understand பண்ணிட்டீங்களா? Clear ஆயிட்டா? Sure. Next we pass on to sixth subdivision. Okay ma, பாரு. Sixth subdivision கொடுத்திருக்காங்க limit x tends to 0 sin square 3x by x square. Okay, so this will be equal to limit x tends to 0 sin 3x by x the whole square. அப்படி சரியா? இப்போ நம்ம limit x tends to 0 and the sin 3x and the coefficient கீழே வரும். So we are multiplying 3 and dividing by 3. Okay, இதை நம்ம 3 ஆல multiply பண்ணி 3 ஆல divide பண்ணோம். The whole square. So இப்போ நம்ம limit x tends to 0 sin 3x by 3x the whole square into 9. And 3 square 9 is வெளியே எடுத்துட்டேன். சரியா? இப்போ நம்ம இந்த 9 into limit apply பண்றோம். Limit x tends to 0 sin 3x by 3x the whole square. Okay, so this will be equal to என்ன formula படி வருதுங்கிறது நீங்க எழுதணும். Limit theta tends to 0 sin theta by theta value is 1. So இத 3 times apply பண்ணும்போது உனக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸ்கொயர்னால ரெண்டு தடவை பிரிச்சு அப்ளை பண்ணுவேன். அப்போ உனக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். அத நம்ம டைரக்டாவே போட்டுக்கலாம். நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும் அவசியமே இல்ல. 9 into 1. ஆக்சுவலா 1 into 1 ரெண்டு டேர்ம் வரும். நம்ம 9 into 1 போடுவோம். ஆன்சர் இஸ் 9. ஓகேயா? இது எப்படி ஸ்ப்ளிட் பண்றது பாரு. இப்படி எழுதிக்கலாம். ஆனா இந்த ஸ்டெப் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க மஸ்ட் கிடையாது உங்களுக்கு. என்ன? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் சொல்றேன். இப்படி ரெண்டு தடவை வருது அப்படின்னு லிமிட் தனித்தனியா அப்ளை பண்றேன். லிமிட் x tends to 0 sin 3x by 3x அப்படி போட்டு இதுக்கு ஒரு 1 இதுக்கு ஒரு 1 அப்ளை பண்றோம். ஆனா அப்ப டைரக்டாவே 9 into 1 கூட போட்டுக்கலாம். So answer is 9. ஏமா clear ஆயிட்டா? சரியா? Next we pass on to second sum. சரியா? Second sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. What is the given data? Limit if limit x tends to a x power 9 minus a power 9 by x minus a. x power 9 plus 8 power 9 கொடுத்திருக்காங்க. புது புக் படியா இல்ல பழைய புக்ல கொடுத்திருக்காங்க சார். இதே பண்ணும் படியே பண்ணும். இதுதான் புக்ல கொடுத்திருக்கு. சரியா? ஆன்சர் வரதான் பாப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம நியூ புக் கான்செப்டா லிமிட் x tends to 3 x plus 6 find the values of a. Okay, so here limit x tends to a. நம்மளுக்கு ஃபார்முலா வந்து x power n minus a power n தான் ஃபார்முலா இருக்கு. இங்க x power a 9 plus a power 9 இருக்கு. அப்ப நம்ம நேரா லிமிட் அப்ளை பண்ணிடலாம். ஓகேயா? x க்கு பதிலா a போட்டோம் அப்படி சொன்னா a power 9 plus a power 9 by a plus a is equal to இங்க 6 போட்டோம்னா x க்கு பதிலா 3 போட்டோம். 3 plus 6. So you get 2 a power 9 by
2a is equal to 9. ஓகேமா, இங்க 2 get cancelled, இங்க இதே மாதிரி இந்த பவர் 8 cancel. So a power 8 is equal to 9. அண்டர்ஸ்டாண்ட் பண்றியா? a power 8 is equal to 9 வந்து. அப்ப நம்மளுக்கு ரூல் படி a ஓட வேல்யூ அப்படினு சொன்னா this will be equal to 9 to the power 1/8. இதுதான் வரும். ஆனா புக் பேக் ஆன்சர் பாத்துக்கலாம். இந்த ஆன்சர் கொடுத்திருக்காங்களான்னு இல்லைன்னா நான் சம் உனக்கு சேஞ்ச் பண்றேன். ஓகேயா? என்ன கொடுத்திருக்கு? a is equal to plus or minus 1 கொடுத்திருக்காங்க. இப்போ a ஓட வேல்யூ plus or minus 1 வரணும் அப்படின்னு சொன்னா இந்த சம் கம்ப்ளீட்டா என்னவா இருக்கும்? சேஞ்ச் ஆயிடும். என்ன சேஞ்ச் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஃபுல்லா பிளஸ்ஸே இருந்திருக்காங்க. ஓகேயா? சோ புக்ல வந்து புது புக்ல மாத்திட்டா வரும் இங்க மைனஸ் x minus. ஓகேயா? சோ according to our limit formula, என்ன லிமிட் ஃபார்முலா சொல்ல திருப்பி அந்த ஃபார்முலாஸை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஹெசிடேட் பண்ணவே கூடாது ஃபார்முலா எழுதுறதுக்கு. ஓகேயா? x power n minus a power n by x minus a is equal to n into a power n minus 1. அதான் இங்க அப்ளை பண்ண போறேன். சரியா? அப்போ உனக்கு n ங்கிற இடத்துல என்ன இருக்கு? 9 இருக்கு. ஓகே, சோ 9 into a power 9 minus 1 is equal to இங்க நீ x க்கு பதிலா 3 போட்டேன்னா you get 3 plus 6. So 9 into a power 8 is equal to 9. So a power 8 is equal to 1. That is a power 8 is equal to 1 அப்படின்னு சொன்னா a square the whole power 4 is equal to 1 போட்டுக்கலாம். So a square equal to 1, a is equal to plus or minus 1. This is the value for a. Understand பண்ணிட்டீங்களா? சரியா? So second sum finish பண்ணிட்டோம். Right? Next என்ன கொடுத்திருக்காங்க? Third sum. Sum number 3. Next போலாம். Third sum என்ன given அப்படின்னு பார்த்தீங்கன்னா limit x tends to 2. Limit x tends to 2. X power n minus 2 power n by x minus 2 is equal to 448. Find the least value of n. 448. Find the least positive digit n. Find the least positive integer n. Okay, எப்படி பண்றோம்? So நம்ம according to the same formula. So the formula திருப்பி உனக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். So limit x tends to a, x power n minus a power n by x minus a is equal to n into a power n minus 1. So அதான் நம்ம இங்க அப்ளை பண்றோம். அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா n into 2 power n minus 1 equal to 448. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 448 க்கு நீ prime factors போடணும். சரியா? மிஸ் போடுறோம். 2 ஓட பவர்லே போடுறேன். 2 2 4. ஓகேயா? next 2 போட்டா 1 1 2. next 2 போட்டோம் அப்படினா 56. next 2 போட்டோம் அப்படினு சொன்னா 28. 2 போட்டோம் அப்படினு சொன்னா 40. next 2 போட்டோம் அப்படினா 7. ஓகேயா? so this will be equal to 7 into 2 to the power per 1 2 3 4 5 6. yeah, this will be equal to n into 2 power n minus 1 and 4 into 49. இப்போ நீ கம்பேர் பண்ணும்போது என்னோட வேல்யூ டைரக்டா என்ன கிடைச்சிரும்? 7. இதுனா இந்த பவர் ஈக்குவேட் பண்ணாலும் n minus 1 equal to 6 னு போட்டாலும் என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 7. so when comparing the 448 அப்படி எழுத தெரியும். அவ்வளவுதான் ஆன்சர். n is equal to 7. ஓகேமா? so இப்போ நம்ம 3 third sum வரைக்கும் finish பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த இதே மாடல்ல 4th sum 5th sum ரெண்டு சம் இருக்கு. இந்த எக்சர்சைஸை finish பண்ணலாம். ஓகேயா? so next class இத finish பண்ணிட்டு நம்ம என்ன கான்செப்ட் ஆரம்பிக்க போறோம்? டெரிவேட்டிவ், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்க போறோம். அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேனா? சோ எல்லாரும் அத கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. ஓகேயா? சோ எல்லாமே கான்செப்ட்ஸ் எல்லாமே நோட்ல கம்ப்ளீட்டா எழுதி வை. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. 5.2 ஃபினிஷ் பண்ண 5.2 ஃபினிஷ் பண்ணிட்டு மிஸ் கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நியூ கான்செப்ட் ஆரம்பிக்கிறேன். அது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ நோட்ஸ் வந்து கேர்ஃபுல்லா எடுக்கணும். Okay, thank you children.